இது வேற. நீங்களா? எப்ப வந்தீங்க? இப்பதான். ரொம்ப நேரமா மணி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? தூங்கிட்டோம். அதுக்கு வீட்ல யாரும் இல்ல. தனலட்சுமி குழந்தையோட பள்ளிக்கூடத்துல இருந்து கூப்பிட போயிருக்கு. வெளியூருக்கா போனீங்க? ஆமா, பாம்பே டெல்லிக்கு கம்பெனி விஷயமா. அதெல்லாம் நாங்க எங்க பார்த்தோம். பன்ருட்டி கடலூரோட சரி. மெட்ராஸுக்கு 3-4 தடவை வந்திருக்கேன். ஓஹோ. இதுல என்னதான் வச்சிருக்க? நான் வேற இதை தூக்கிட்டேன். சாப்பிட்டீங்களா? தனலட்சுமி சாப்பிடுன்னு சொல்லுச்சு. இருந்த எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. அதுதான் ஒண்ணும் புரியல. ஏமா கொஞ்சம் அப்படி வாரியா? வந்துட்டேன். வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. அப்புறம் கிளம்ப வேண்டியதானே? என்ன விசேஷம்? காது ஊத்தி வச்சிருக்கேன். பசங்களுக்கு முடி எடுக்காம எல்லாம் சடையை வளர்த்துக்கணும் அலையுதுவ. பச்சைவாழி அம்மனுக்கு கிடா வளர்த்து விட்டுருக்கேன். அதுவும் தாடியை வளர்த்துக்குன்னு ஊர்ல பண்ணாத அட்டாசம் எல்லாம் பண்ணிக்கணும் அலையுது. எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணிடலான்னு தான் காரியத்தை வச்சுட்டேன். ஏதே பணத்துக்கு ஒண்ணு கொடுத்துடுறா. ஏய் வரட்டுமே. சரி சரி, தனலட்சுமி வந்துரும்னு தான் பார்த்தோம். வர்ற மாதிரி தெரியல. சரி கொடுத்துடலாம். ஏமா இந்த பத்திரிக்கைய தனலட்சுமி கிட்ட கொடுத்துரு. தனத்தை உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமாவா? நாங்கெல்லாம் ஒன்னா தானே படிச்சோம். சாப்பிட்டு தண்ணியே குடிக்கல, கொஞ்சம் தண்ணி கூட. எனக்கு தனத்தை பார்த்த உடனே பகீர்கிட்டது எப்படிலாம் இருந்த பொண்ணு இந்த வயசுலயே இப்படி தாலி அறுத்துட்டு நிக்குது. எத்தனையோ பேரு தனலட்சுமிக்காக தவம் கிடந்தான். இதுக்க நானு இவனெல்லாம் சேர்ந்தே சைட் அடிச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு காலம். அதையாண்டா இப்ப ஞாபகப்படுத்துற? அது இருந்த இருப்புக்கு இன்னைக்கு வேலைக்காரியா இருந்து வவுத்த கழுவுது. ரொம்ப நல்ல பொண்ணு பாவம். ஒரு பையன் வேற. நீங்க தான் ஒத்தாசையா இருந்து உதவி பண்ணணும். நாங்கெல்லாம் படிச்சதுக்கு ஒரே ஒரு போட்டோ தான் இருந்தது. அதுவும் இப்ப எங்க கிடக்குதோ என்னமோ. கட்டியா நீ 1.5 ரூபா கொடுத்து ஒண்ணு வாங்கினியா? ஏன் சண்முகம் கூட ஒரு போட்டோ வச்சிருந்தானே. அவர்கிட்ட எது போட்டோ? ஏதா அவன் நான் இவன் தனலட்சுமி எல்லாரும் 10வது வரைக்கும் ஒன்னாத்தானே முடிச்சோம். ஒரு நாளைக்கு தனலட்சுமி பள்ளிக்கூடம் வரலைன்னா முதல்ல மூஞ்சியை சுருக்கிறவன் சண்முகம் தானே. பைத்தியமால கூடவே அலைவான். எங்க 2 பேருக்கு தான் அதெல்லாம் தெரியும். பேசுறேன்னா பேசிக்கினே இருக்கலாம். நான் வர்றேம்மா. முடிஞ்சா போகும்போது சண்முகத்தை பார்த்துட்டே போறேன். பாப்பா எப்படியெல்லாம் நாள் ஓடி போச்சு. இவன் இங்கே கிடக்குறான், நாம எங்கேயோ கிடக்குறோம். பூமியில பிறந்தது போய் சேர்றது வரைக்கும் இன்னும் என்னென்ன பார்க்க போறோம். ஏக்கா எங்க ஸ்கூலுக்கு போயிருந்தியா? குழந்தை தூங்கிட்டா. புட்டி பால் கொடுத்து தூங்க வச்சேன். நானும் இப்பதான் தூங்கி எழுந்தேன். ஓ அவங்க அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. ஏரோப்ளேன்ல சாக்லேட் கொடுத்திருப்பாங்களேமா, அது எங்க? பாம்பே டெல்லிக்கெல்லாம் போனீங்களா? பாலு அண்ணாக்கும் ஒண்ணு கொடுங்க. ஹையா லைக் சாக்லேட். பாலு அண்ணா உனக்கும் ஒரு சாக்லேட். என்ன கண்மணி, எனக்கு சாக்லேட் இல்லையா? இந்தாங்க. திலகம் என்கிட்ட இருக்கட்டும். நீங்க முதல்ல காப்பி குடிங்க, அப்புறமா சாப்பிடுறேன். குழந்தைய கொடு. சரி. எப்பமா வந்தீங்க? எங்க அந்த கட்டையனும் காக்கையனும் போயிடுச்சுங்களா? எங்க ஊரு பெல்லாப்பழம் இது. தின்னு எத்தனை நாள் ஆச்சு. அவங்களுக்கு சாப்பாடு போட கூட நேரம் இல்ல. சாப்பிட்டுச்சிங்களா? எதுவுமே பேச நேரம் இல்ல. மீதி ஊற வச்ச துணி வேற எல்லாம் அப்படியே கிடக்கு. கீழே பத்திரிக்கை பாத்தீங்களா?
எனக்கு கூட ஒண்ணு வச்சிருக்காங்க. உனக்கு அவங்கள நல்லா தெரியுமா? நாங்க எல்லாரும் ஒன்னா தானே படிச்சோம். 10வது வரைக்கும் ஒன்னா படிச்சோம். அப்புறம் தான் அந்த கணக்கு வத்தி எங்க எல்லாரையும் ஃபெயில் போட்டாரு. எங்க செட்டிலேயே அதுக்கப்புறம் படிச்சு பெரிய ஆள் ஆனது கண்மணி அப்பா மட்டும்தான். அவரும் உன் கூடவா படிச்சாரு? ஆமா, நீ எனக்கு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். நானும் படிச்சிருந்தா உங்களை மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு வேலையில இருந்திருப்பேன். என் வாழ்க்கையும் எப்படி எல்லாமோ ஆயிருக்கும். ஊரை விட்டு சரத்தை விட்டு இங்க வந்து இப்படி ஒண்டியா கிடக்குறேன். ஹலோ 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 யாரு? இந்தாங்க. ஏயா காஃபி லேட்டு மினிஸ்டருக்கு ஷூ மாட்டி விட்டியா? சரி சார். கவலையே படாதீங்க, அந்த லைசென்ஸ் உங்களுக்கு தான். என் மாப்பிள மவுண்ட் ரோட்ல இருக்க 13 மாடி வீடு எப்ப எனக்கு வாங்கி தர போறா? ஐயோ அங்கிள், அது எல்ஐசி பில்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு செகண்ட்ல வாங்கி கொடுத்து விடுவேன். சிங்க வாரா சார் நான் தேசிங். இன்சிலா ஐயோ சார் ஷூ ரெடி. வச்சிட்டு போடா. ஐயா ஒரு கோப்புல நீங்க கையெழுத்து சாரி கை நாட்டு வைக்கணும். டேய், நான் இவ்வளவு பிஸியா இருக்கிறேன், போட முடியாது, போடா. என்கிட்ட ஒரு நான் போட்டு தரேன். உளராதீங்க சார், இது மினிஸ்டர் போட வேண்டிய கையெழுத்து, அவரு தான் போடணும். ஐயா நீங்க கொஞ்சம் போடா டேய், போய் நாய குளிப்பாட்றா. மறக்காம பவுடர் போடு, போடா போடா போடா. ஹலோ, கால்நடை மினிஸ்டர் ரெசிடென்ட் ஸ்பீக்கிங். நான் சிஎம் பேசுறேன்யா. சிஎம் ஐயா சிஎம் ஐயா நான் மினிஸ்டர் பிஏ பேசுறேன் ஐயா. மத்தியானம் 2 மணிக்கு அந்த மாட்டு தீவன ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு அலெக்ஸ் மேன் வந்து பாக்க ஐயா பக்கத்துலயே ஐயா இருக்காங்க. ஒரு செகண்ட் உங்ககிட்ட பேசணும் துடிக்கிறாங்க ஐயா. ஒரு செகண்ட் ஐயா. ஏண்டா உனக்கு நான் ஷூ துடைக்கணுமா? இருடா, இன்னையோட நீ பிஞ்சு போன செருப்புடா. ஐயா யாரோ புதுசா கட்சியில சேர விரும்புறாரா? மத்தியானம் 2 மணிக்கு நீங்க போய் அவரை வீட்டுல பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. ஏன்டா நான் ஏன்டா அவனை போய் பார்க்கணும்? அவனை வந்து என்னைய பார்க்க சொல்லு. அதை விட்டு அவனுக்கு ஐயா நல்லா கேட்டுக்கிட்டீங்களா ஐயா? என்ன திமிரியா அவனுக்கு? அவர் சொல்றாரு எங்க சப்போர்ட்ல தானே நீங்க மந்திரி ஆனீங்கன்னு கேக்குறாரு. ஏய் ஸ்பீக்கர் என் பக்கத்து விடா. இந்தாங்க. கையறா மவனே. டேய் குட யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? அது என் மாப்பிள்ளைய மந்திரி ஆக்கிட்டு நான், அடுத்தது சிஎம் ஆக்க போறது நானு. மவனே அங்க வந்த அப்படியே அலேக்கா தூக்கி மலக்கா போட்டுடுவான். அப்பல போடா. You don't worry. சிஎம் எனக்கு பயங்கர க்ளோஸ். சீக்கிரம் பரவாயில்லையே, நாம கேட்காமலே செக்யூரிட்டி பலப்படுத்தி விட்டாங்க. சார் நீங்க எல்லாம் யாருங்க சார்? நாங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து வரோம். என்ன விஷயம் சார்? சிஎம் கிட்ட பேசும்போது ஐயா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாருங்க ஐயா. அப்புறம் சிஎம் ஏன் அலாக் தூக்கி மல்லாக்க போன்னு சொன்னது யார்? அவர்தானுங்க. ஏதோ வயசுல பெரியவர் போதையில சொல்லிட்டாரு. ஐயா ஐயா பாருங்க, பெரிய கட்சி வக்கீல் தப்பிச்சு போறாரு. மாமா ஐயோ. என்ன மந்திரி சார் எப்படி இருக்கீங்க? அட போப்பா, ஏன் மந்திரி பதவி கொடுத்தானுங்க, எதுக்காக புடுங்கினாங்கன்னே தெரியல. ஆனா அடி உழுந்தது மட்டும் தான் தெரியுது. அட எவனாவது போன் பண்ணிருப்பான், அதை விடுங்க. சரி, நேத்து வரைக்கும் கால்நடை மந்திரியா இருந்தீங்க, இன்னைக்கு கால்நடையாவே ஆயிட்டீங்கன்னு விட்டுற வேண்டியதான். அப்பாவி பிராணிகளை கொண்டு வர்ற ஏழைப்பாள ஜனங்க கிட்ட பணம் புடுங்கணும்ல, அதான் கடவுள் நம்மள இப்படி ஆக்கிட்டாரு. போலீஸ் போலீஸ் ஒன்னும் பிடிக்க வரல. இவங்க 2 பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரா பேசியது? கார் என்றைக்கடா பேசியது? அறிவு கட்டவன். இது காருக்குள்ள இருக்கிற சார் பேசுறது. வணக்கம். ஏன் எடுபடி? செட்டப். இன்னொரு முறை எடுபடின்னு சொல்லாத. நான் புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிற கால்நடை மினிஸ்டர். மினிஸ்டரா? ஐயா தொந்தரவு பண்ணாத, ஏதோ அந்த ஆப்ஷன் டிரைவர் வண்டி என்னப்பா? ஐயோ இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ வாட்ச் திருட்டு ராஸ்கல். திருடனை திட்டாத. ஏன்? நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே.